சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவீடும் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் பூரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் பூரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவீடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி நமக்கு பக்கபலமாயிருப்பது கர்த்தர், இந்த சேனைகளின் கர்த்தர். இக்கட்டு நேரத்தில் இயேசுவே அடைக்கலம். இக்கட்டில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு யார் அடைக்கலன்னு சொன்னா இயேசு. ஒருவேளை வெள்ளங்கள் புரண்டு வருவது போல பிரச்சனைகளும் தவிப்பும் அங்கலாய்ப்பும் சோர்வும் பலவீனங்களும் வியாதிகளும் தொல்லைகளும் கஷ்டங்களும் புரண்டு வரலாம். நெருப்பு அன்னைக்கு திரும்ப திரும்ப கூட்டுறாரு, 7 மடங்கு கூட்டுறாரு. பிரச்சனை கூடிக்கிட்டே போகுது. ஒரு வாழ்வை பார்க்க முடியல. ஆனா ஒரு உண்மை, உங்க உள்ளத்துல நம்பிக்கை அசையாம இருங்க. பிரச்சனை கூடினாலும் சரி, அது குறையாம அப்படியே வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கா, இன்னைக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிடுங்க, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இயேசு உங்க கூட இருந்தா பிரச்சனையை ஜெயிக்க போவது நீங்க, வியாதியை மேற்கொள்ள போவது நீங்க, முன்னேற போவது நீங்க, சுகம் எடுக்க போவது நீங்க. இப்படி சொல்லுவோம், நாம விசுவாசிகளாகிய நாம் ஜெயம் எடுப்போம், வாழ்வோம், சுகிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே நான் வார்த்தையை நம்புகிறேன் சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார், வாழ்வு செய்வார், சுகத்தை கொடுப்பார். தழும்புகளாலே சுகமாவோம். ஓ நன்றி, 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 நன்றி. ஆமென். அநேகருடைய பிரச்சனைகளுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வார்த்தையிலே நாம் பலப்படுவோம். தேவ மக்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Isaiah chapter 60 verse 20. இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை.
கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த வார்த்தையை நான் வாசித்து தியானித்ததுக்கு முன்பதாக வாசிக்கும் பொழுது என் உள்ளம் துள்ளி குதிச்சது. இன்னைக்கு உங்கள் உள்ளம் துள்ளி குதிக்கும். ஆமென். இந்த வசனத்தில் 3 காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்க போகிறேன். முதல் காரியம், சூரியன் அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதில்லை. இதனுடைய அந்த நேச்சுரல் பண்பை பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக அந்த நேச்சுரல் விதத்தில் நமக்கு கர்த்தர் வழங்க செய்வார். சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை அப்படின்னா என்ன? சன் செட் ஆகும். எவ்ரி ஈவினிங் மாலை வேளையில் சன் செட் ஆகிடும். ஆனால் இங்கே வாக்கு எப்படி கொடுக்குறாருன்னா, அஸ்தமிப்பதில்லை. எப்படிங்க சூரியன் நிற்கும் மறையாமல்? கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கணும்னு செஞ்சார். உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி அதை சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஆமாம், பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படி சூரியன் உடைய செட்டு கொஞ்சம் லேட்டானது. அந்த லேட்டுனால அந்த டைமு இன்றைக்கும் அது அந்த மாறினது ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு என்பதை விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போது எதுக்காக? அவருடைய பிள்ளைகள் அந்த பகைவர இடத்துல இருந்து மேற்கொள்ளணும், அவங்கள வின் பண்ணணுன்றதுக்காக கர்த்தர் பாருங்க, சூரியன் செட் ஆயிடுச்சுன்னா அங்கே வின் பண்ண முடியாது. வெற்றியா தோல்வியான 2 பேத்துக்கும் சரிசமமாக திரும்பி அடுத்த நாள் கண்டினியூ ஆகிற மாதிரி ஆகிடும். ஆனால் இல்லை, அன்னைக்கே கர்த்தர் அவங்களுக்கு வெற்றியை தரணுன்றதுக்காக சூரியனை நிப்பாட்டுறாரு. சூரியனை நிப்பாட்டுறவர் அது செட் ஆகாமல் வைக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியும். இது ஆவிக்குரிய விதத்தில் பார்க்கணும். சூரியன் என்ன பண்ணுது? வெளிச்சத்தை அதுவாக தான் கொடுக்குது. அதுக்கிட்ட இருந்து அது என்ன பண்ணுது? ஜென்ரேட் ஆகுது. இது அப்படி நம்ம ஆவிக்குரிய விதத்தில் கொண்டு வரணும். இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்கள், அதாவது இந்த மெயின் சோர்ஸ், மெயின் ரிசோர்ஸ், சில நேரங்கள் அந்த மெயின் ரிசோர்ஸே பாதிப்பு உண்டாகுது. ஒரு முக்கியமான ஆதாரம் நம்முடைய வேலையில், நம்முடைய பிஸ்னஸில் அந்த முக்கியமான ஆதாரமே அசைவு ஆடுது இல்லையா? அதுதான் என்னுடைய ஓட்டத்திற்கு, என்னுடைய வேலைக்கு உத்தரவாதம். ஆனால் அதுவே ஆட்டம் காணுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை, அது அஸ்தமிப்பதில், அது செட் ஆகாது. நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான், அதில் மட்டும் இன்னும் பிரச்சனை வந்துச்சு, நான் சர்வே பண்ண முடியாது, நான் அந்த வேலையில் நினச்சிருக்க முடியாது, இந்த பிஸ்னஸை தொடர்ந்து பண்ண முடியாது. கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை, அந்த மெயின் சோர்ஸு, ரிசோர்ஸு, அதுக்கு செட்டிங் கிடையாது, செட் ஆகாது, அது நிலச்சிருக்கும். அதாவது என்ன பார்க்குறோன்னு சொன்னால், கடவுளுடைய தயவு, கடவுளுடைய இரக்கம், அவருடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கும். அது ஒரு பர்டிகுலர் டைமில் செட் ஆகாது, மறையாது, அதாவது அஸ்தமிக்காது. எப்பயும் கடவுளுடைய இரக்கமும் தயவும் நமக்கு வந்து கொண்டிருக்கும். உங்கள் மெயின் ரிசோர்ஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது அஸ்தமிப்பதில்லை. ஆமே. நிறைய பேருக்கு வேலை போகுது. சில நாட்களுக்கு முன்னதாக ஒருத்தவங்க சொன்னாங்க, நல்ல டேலண்டடான பர்சன், திடீர்னு அவரை கூப்பிட்டு, இல்லை, உங்களுக்கு ப்ராஜெக்ட் முடியுது, இந்த மந்தோட நீங்கள் கிளம்பிடலாம். எப்படி உடஞ்சி போயிருப்பாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அஸ்தமிப்பதில்லை. ரெண்டாவது, இந்த வசனத்தில் பார்த்தோம்னா, சந்திரன் மறைவதில்லை. சந்திரனை பார்ப்போம், அது பாருங்க, அது வாங்கி தான் கொடுக்குது. ஓனா அதுகிட்ட இருந்து அந்த லைட்டை கொடுக்குற அந்த சோர்ஸ் கிடையாது. சரி, இந்த மறைவதில்லை கொஞ்சம் பார்ப்போம். சில நேரங்களில்
அந்த சந்திரன் மறையுது நம்முடைய கண்களுக்கு. மழை நேரங்கள்னா பார்த்தீங்கன்னா மேகம் வந்து மறைச்சிரும், சூரியனே மறைச்சிரும். சூரியன் இருக்கா இல்லையான்னு தெரியாது, அப்படி இருள் சூழ்ந்திருக்கும். அதுபோல் சந்திரனை மறைச்சிருது. அப்போ 2 காரியத்தை பார்க்கணும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் அப்படி இல்லாமல் போச்சுன்னா, மறைஞ்சிச்சுன்னா, அது அன்னைக்கு செயல்படாமல் போயிடுச்சுன்னா, நம்முடைய விஷயங்கள் பல விதத்தில் பாதிப்பு உண்டாகும். 2வது இந்த விஷயத்தில் பார்த்தோன்னு சொன்னால், மறைவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அடுத்தது என்னென்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சந்திரன் வந்து சூரியன்கிட்ட இருந்து ஒளியை வாங்கி கொடுக்குது. அப்போ இதை எப்படி எடுக்கணும்னா, சில ஆசீர்வாதங்கள் எப்படின்னா அதர் ரீசன், சில ரீசன் மூலம் வருது. மெயினாக வர்ற பிளெஸிங் வேற, சில சோர்ஸ் மூலம் வர்றது வேற. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, சில சோர்ஸ் மூலம் வந்துகிட்டு இருக்கிறது அதுவும் மறையாதுன்றாரு. உங்கள் பிஸ்னஸில் சில ஆள் பழக்கம், சில தெரிஞ்சவங்க மூலம் சில காரியம் வந்துட்டு இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, நான் அதையும் உன்கிட்ட இருந்து விளக்க மாட்டேன், அது உன்கிட்ட இருந்து மறையாது. கர்த்தர் ஊழியத்தில் சில பேரை உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. கர்த்தர் சொல்றாரு, வாக்கு கொடுக்குறாரு, மறைவதில்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? ஆமென், ஹல்லேலூயா. இது பார்த்தீங்கன்னா யோசேப்பு அஸ்தமிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை, அப்படிதான் அவர் அங்கே கேரக்டர் காமிக்கப்பட்டார் இல்லையா? கர்த்தர் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து எழும்புனாரு, பிரகாசித்தாரு, ஆளுகை செய்தார். 2வது இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா இல்லையா, நல்லா அற்புதமாக இருக்கு. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். காட் ஆஸ் அவர் எவர்லாஸ்டிங் லைட். அவர் தான் நமக்கு எவர்லாஸ்டிங் லைட். கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சம். அவர் சொல்றாரு, அப்பா இதெல்லாம் மறையாது, இதெல்லாம் அஸ்தமிக்காது, நான் உனக்கு நித்திய வெளிச்சம். இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு வெளிச்சம். நித்தியம் என்று சொன்னால் சதா காலம், எவர்லாஸ்டிங். இந்த உத்தரவாதம் உங்களுக்கு பத்தாதா? இந்த உத்தரவாதம் எனக்கு பத்தாதா? சரியான உத்தரவாதம் இது காலங்காலம் செல்லும். இது பஞ்ச காலத்திலையும் செயல்படும், வனாந்தரத்திலையும் செயல்படும், பற்றாக்குறையிலும் செயல்படும், பலவீனத்திலையும் செயல்படும். அப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்குறாரு. உனக்கு நித்திய வெளிச்சம். காலவேளையில் சந்தேகத்தோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு இருக்கீங்களே, கர்த்தர் சொல்றாரு, நித்திய வெளிச்சம், நான் உனக்கு நித்திய வெளிச்சமா. ஐயோ, திரும்பி நான் ஹெல்த்தை கெயின் பண்ணுவேனா? திரும்பி வேலைக்கு போவேனா? திரும்பி என்னால் வேலை செய்ய முடியுமா? திரும்பி இந்த தொழிலை செய்ய முடியுமா? திரும்பி நான் ஊழியத்தில் போய் நிற்க முடியுமா? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு நித்திய வெளிச்சம். அவர் நித்திய வெளிச்சமாக இருப்பார்னா, ஒருவேளை வயது சென்றது நிமித்தம் பலவீனமாக இருக்கலாம், இல்லை சில சூழ்நிலை நிமித்தம் பலவீனம் வந்திருக்கலாம். அது எதுவாக இருக்கட்டும், கர்த்தர் சொன்னது தான். அவருடைய நித்திய வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகும், நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். பலவீனம், சோர்வு, அதெல்லாம் கர்த்தரை நம்பாதவனா தான் போய் தாக்கி சேதப்படுத்தி அவன் இருக்கிற இடம் தெரியாமல் அழியும். கர்த்தரை நம்புறவன் அவன் வயதானாலும் முதிர் வயதிலும் கனி கொடுப்பான்னு சொல்லி வேற வசனம் சொல்லுது. நம்புறீங்களா? கடைசியா ரொம்ப அற்புதமான உத்தரவாதம், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த துக்கம் எப்படி வருது? பல விதங்களில் வந்து தாக்கப்படுறதுனால. இந்த துக்கம் தான் ஒரு மனுஷனையே இல்லாமாக்குது. தோல்வி, வேதனை, கண்ணீர். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அற்புதமாக சொல்றாரு, தீர்க்கதரிசியின் மூலம் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்றேன். கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, கேட்க போகிற மக்களே, சில பேர் அநேக ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க, உங்களுடைய குடும்ப நபர்களுக்கு அனுப்ப போகிறீங்க. நீங்கள் அனுப்பும் போதே அவங்க எப்படி எப்படி அழுத்தத்தில் இருக்கிறாங்களோ அதை கேட்கும் பொழுது ஆவியானவர் அவர்களை ஆட்கொண்டு அவங்களுடைய துக்கம் அவர்களை விட்டு விலகும் என்பதில் சந்தேகமில்லை. இது ஏன்னு சொன்னால் நான் சொன்னதில்லை, என்னுடைய மூதாதையர் சொன்னதில்லை
இல்லையா? இது கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் கர்த்தர் நமக்கு கொடுக்குற உத்தரவாதம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க பத்தியா? வேதனை, அலைச்சல் நிமித்தம், சோர்வு, ஓடி ஓடி நெத்தி வேர்வை சிந்துது. ஆனால் மனமகிழ்ச்சியை பார்க்க முடியல, செழிப்பை பார்க்க முடியல, கனியை பார்க்க முடியல. கர்த்தர் சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் காரணம் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான தோல்விகள், பலவிதமான அவமானங்கள் உன்னை துரத்தி உன் இருதயத்தை துக்கம் கவிழ்ந்திருக்கு. ஆனால் அந்த துக்கத்தை நான் உன்கிட்ட இருந்து எடுத்து போடுறேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. நான் உங்களை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு. நம்புறீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே நன்றி அப்பா, உமது வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை என்னை தொட்டு சுகமாக்குனதுக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துக்கம் முடிஞ்சு போயிட்டு பிள்ளைகள் ஜெயமாய் வாழட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.